ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Feb 10க்கான நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஐம் ஷிஃப்னாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, US will not sanction India for buying Russian oil. சீனியர் அமெரிக்கன் officials வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸில் யூஎஸ் சாங்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். யூஎன் சாங்ஷன்ஸ், ஏன்னா இந்த ஆர்டிக்கலில் முக்கியமான விஷயமே சாங்ஷன் தான். இந்த சாங்ஷன்னு நீங்கள் என்ன, இந்த சாங்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஃபர்தர் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இதை கூகுள் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு தென் கம் டு திஸ் ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ பரவாயில்ல, போன வீடியோவில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. என்ஆர்ஓ அக்கௌண்ட்ஸ்லாம் நிறைய பேர் தெளிவாகவே வந்து அதில் டைப்பின் பண்ணி போட்டிருந்தீங்க. சூப்பர், குட் ஒர்க். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டஸ் நாட் இன்டென்ட் டு சாங்ஷன் இந்தியா ஓவர் இட்ஸ் கண்டினியூட் பர்ச்சேஸ் ஆஃப் ரஷ்யன் ஆயில். Senior American officials have said, calling New Delhi one of their most consequential partners. ஸோ இது வந்து யூஎஸ் இந்தியா பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பில் வரும். பைலேட்ரல் ரிலேஷன். ஓகேங்களா? இதில் என்னென்னா, இப்போ யூஎஸ் வந்து இப்போ யூஎஸும் இந்தியா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ யூஎஸ் இந்தியா மட்டும் இல்லை, இதர கண்ட்ரிகள், யூஎஸோட இதர கண்ட்ரிகளும் நல்ல பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும். ஸோ இதே மாதிரி யூஎஸ்க்கு பிடிக்காத நாடுகள் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரஷ்யா, சைனா, ஸோ இதெல்லாம் வந்து பிடிக்காத நாடுகள். இன்னும் வேறு என்னென்னலாம் பிடிக்காத நாடுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி நாடுகள் கூட வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள கண்ட்ரிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து தொடர்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சாங்ஷன்ஸ் போட்டுருவாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ரஷ்யா இந்தியா டைஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்தியா வந்து இப்போ ரஷ்யா கூட வந்து நம்ம ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது யூஎஸ்க்கு இது பிடிக்காது. ஸோ அப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன பண்ண போகிறீங்க, இந்தியா மேலே சாங்ஷன் போட போகிறீங்க அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமானது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ahead of a week-long visit to India by US Assistant Secretary for Energy Resources Geoffrey Pyatt, when the response to the war in Ukraine will be on the agenda, the official said that India's purchase of Russian Ural crude oil was at rates below the price cap of $60 set by G7 countries in December. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் திங், ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே வந்து வார் வந்து தொடுத்தாங்க இல்லையா? ஸோ அதனால் யூஎஸ் வந்து ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. ஐ மீன், யாருமே ரஷ்யா கிட்ட வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப்போ இல்லை வேறு எந்த ஆஸ்பெக்ட்டும் வச்சுக்காதீங்க. ஸோ அப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரஷ்யா இன்னும் மேலே யுக்ரைனை வந்து ஃபுல்லாக பிடிச்சி உள்ளே போட்டுப்பாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இதாகிருங்க, எங்களுக்கு வந்து துணையாக இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் இந்தியா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது எனக்கு ஆயில் வேணும் அப்படிங்கிறது என்னோட நீட் அது. ஸோ ஆப்வியஸாக நான் வாங்கி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து நம்ம அவங்கள்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் க்ரூட் ஆயில். பட் இது வந்து யூஎஸில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் ஃபார் எனர்ஜி ரிசோர்ஸில் உள்ளவங்க, இட்ஸ் ஓகே, இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே வாங்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ G7 கண்ட்ரிஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஜூஸ் வித் GF அப்படின்னு. ஸோ G7 கண்ட்ரிஸ் வந்து ஜப்பான், யூஎஸ், அதுக்கப்புறம் இட்டாலி, கனடா, அப்புறம் இங்கிலாந்து, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த ஆர்டிகல் முடிஞ்சக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ இந்த G7 கண்ட்ரிஸ் வந்து இப்போ ப்ரைஸ் கேப் வந்து $60 வச்சுருக்காங்களா? ஸோ இந்தியா வந்து $60 கீழே தான் இந்த க்ரூட் ஆயில் அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது 2 கோல்ஸ் வந்து யூஎஸ்னால் அச்சீவ் பண்ண முடியுது. இந்த இவ்வளோ விலைக்கு வந்து வாங்கும் போது என்ன அது 2 கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்வின் கோல்ஸ் ஆஃப் என்ஷூரிங் தெர் வாஸ் இனஃப் ஆயில் இன் த மார்க்கெட் அண்ட் நாட் கிவிங் ரஷ்யா அ ப்ரீமியம் ப்ரைஸ் ஃபார் இட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ ஆயில் வந்து நம்மளுக்கு தேவை. சரிங்களா? இப்போ இந்தியா மாதிரி மிச்ச கண்ட்ரீஸுமே வந்து ரஷ்யா மேலே டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம வாங்குகிறோம், அது ஒரு விஷயம். தேர் இஸ் ஆயில் இன் த மார்க்கெட். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ப்ரீமியம் ப்ரைஸ்க்கு விற்க முடியல பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் வார் அண்ட் திங். ஸோ $60 கீழே தான் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ இது வந்து ட்வின் கோல். மார்க்கெட்டில் ஆயிலும் இருக்குது, ரஷ்யா கிட்டேருந்து கம்மியான விலையை கொடுத்து தான் வாங்குறாங்க. ஸோ ஈவன் தோ இந்தியா இஸ் நாட் அ பார்ட்டிசிபெண்ட் இந்த ப்ரைஸ் கேப் கோரிலேஷன். ஸோ ரொம்ப முக்கியம்.
இப்போ வந்து G7 கண்ட்ரிஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லியிருந்தேன். அடுத்த ப்ரிலிம்ஸ் கொஷனில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, ப்ரைஸ் கேப் கோரிலேஷன்னா என்னது, ஆர் ரிலேட்டட் டு வாட், இது வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ தே டாக்கிங் அபவுட் ஆயில் ஹியர். ஸோ ப்ரைஸ் கேப் கோரிலேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப்பிங் மாதிரி, எப்படி G7 மாதிரியோ. ஸோ இதில் வந்து இந்தியா மெம்பர் கிடையாது, இட்ஸ் நாட் அ பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறாங்க. அதில் நம்ம பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஸோ இந்தியா ஹேஸ் effectively used its necessary negotiating leverage which derives from the price cap, and the fact that large portions of the global markets are no longer accessible to Russia to drive down the price that it pays for Russian crude. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் இந்தியா வந்து இந்த ப்ரைஸ் கேப் கோரிலேஷனோட கோரிலேஷனில் பார்ட்னராக இல்லை, ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இல்லை அப்படின்னா கூடயுமே வந்து இந்தியா அவங்களோட நெகோஷியேட்டிங் ஸ்கில்ஸ் ஸோ நல்லா பேசி வந்து விலையை குறைச்சி வாங்கிட்டாங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ரஷ்யாவுக்கும் வந்து நிறையா மார்க்கெட்ஸ் இப்போ இல்லை, ஏன்னா பிகாஸ் ஆஃப் வார் அண்ட் சாங்ஷன்ஸ் போட்டனால. ஸோ இவர் சொல்லியிருக்காரு, இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ் ஜாஃப்ரி பியாட். ஸோ மிஸ்டர் பியாட் செட் இன் ரெஸ்பான்ஸ் டு த கொஷின்ஸ், ஹிந்து கேட்டப்போ வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ரைசிங் ஆயில் இம்போர்ட்ஸ். ஸோ ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, மிஸ்டர் பியாட் வாஸ் பார்ட் ஆஃப் த ப்ரீஃபிங் கால் வித் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் about his visit to India next week. Said that he would travel to Mumbai, புனே அண்ட் டெல்லிக்கு வந்து ட்ராவல் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா, இந்த ரெனியூபிள் எனர்ஜிக்கு நம்ம ட்ரான்சிஷன் ஆக போகிறோம் இல்லையா, ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்காக, டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. ஸோ he added that while India and the US do not always share the same policy approaches while with regard to Russia and Ukraine, the two countries share a commitment to upholding the international rules-based order that is founded on respect for territorial integrity and sovereignty. ஸோ இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸ்க்கு ஒரு செட் ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் இருக்குன்னா இந்தியாவுக்கும் அது இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஸோ we follow a different approach and you follow a different approach, அதில் தப்பு இல்லை. இப்போ ரஷ்யா அண்ட் யுக்ரைனோட பிரச்சனைகளை வந்து ஒரே மாதிரி பார்க்கணுன்ட்டு இல்லை. ஸோ we respect the integrity and sovereignty. இப்போ இன்டெகிரிட்டி சாவர்னிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்து இன்டெகிரிட்டி சாவர்னிட்டி கொஷின்ஸ் வந்து இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாலிட்டியில் வந்து ப்ரியாம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டெகிரிட்டி சாவர்னிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இன்டெகிரிட்டினா எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கிறது, ஸோ we are one அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இந்தியாவில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அதை பற்றியும் பேசியிருப்பாங்க. இன்டெகிரேட்டடாக இருக்கணும், we are divided by many region, religion, language அப்படின்னாலும் காஸ்ட், we should stay together, stick together அப்படிங்கிற மாதிரி. சாவர்னிட்டி அப்படின்னா வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ். இப்போது வெளிநாட்டில் இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து ஆர் பீப்புள் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது நம்மளோட டெசிஷன்ஸை. ஸோ நம்ம இண்டிபெண்ட்டாக முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சாவர்னிட்டி. ஸோ அதை நாங்கள் மதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ despite several calls to reduce oil purchases from Russia, the Indian government has repeatedly asserted that it will buy oil from wherever it needs to. ஸோ இந்தியாக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயில் வாங்காதீங்க அப்படின்னு. பட் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு தேவை, அதனால் நான் வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு த லேட்டஸ்ட் ஃபிகர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி இந்தியா வந்து அரௌண்ட் 1.27 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரஷ்யாட்டேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 30 தடவை அதிகமாகிருக்கு வென் கம்பேர்ட் டு த லாஸ்ட் இயர். ஸோ போன வருஷம் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 பேரல்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 1.27 மில்லியன் பேரல்ஸ், இப்போ 30 டைம் 30-fold வந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது டேட்டா சொல்லுது. ஸோ ரஷ்யா which was earlier the 17th biggest oil supplier to India has become the highest exporter for the past few months. ஸோ இதுக்கு முன்னாடி ரஷ்யாக்கிட்டேருந்து நம்ம ஆயில் வாங்குறோன்னா ரஷ்யா எந்த இடத்துல நின்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17வது இடத்துல. இப்போ வந்து ரஷ்யா தான் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஆயில் டு இந்தியா. So it now accounts for about 28% of India's oil imports, up from 0.2% before in the invasion of Ukraine. ஸோ யுக்ரைனுக்கு முன்னாடி வந்து ரஷ்யாட்டேருந்து நம்ம வாங்கிட்டு இருந்த ஆயில் வந்து ரொம்ப கம்மி. இப்போ நம்ம வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து கிட்டத்தட்ட 28% ஆஃப் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. No secondary sanctions. So when asked, the American officials rejected the calls by the senior Ukrainian lawmaker and head of the Foreign Relations Committee, Meresco, for secondary sanction against countries such as China and India that were financing Russia's economy and Russia's military machine. ஸோ என்னென்னா, இப்போ ரஷ்யா கூட வந்து சைனா இந்தியாலாம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கோம். ஸோ அவங்க கூட ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். அப்புறம் சைனா வந்து அவங்களோட நிறையா மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா வந்து அவங்களோட மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா வந்து விற்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம். ஸோ ஒய் நாட் அவங்க மேலே சாங்ஷன்ஸ், சைனா இந்தியா மேலே சாங்ஷன்ஸ் போடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ டியூரிங் அ விசிட் டு வாஷிங்டன், மிஸ்டர் மெர்சகோ
கால் த இந்தியன் ஸ்டாண்ட்ஸ் பெயின்ஃபுல். ஸோ இதை பார்த்தா வந்து எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு, லைக் யுக்ரைனியன் லா மினிஸ்டர் அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு வந்து ஏன்னா அவர் எங்கேருந்து எங்கே போய் சொல்லியிருக்காருன்னா யுக்ரைன்லேருந்து யூஎஸ்க்கு போய் சொல்லியிருக்காரு. ஸோ இது யூஎஸ் வந்து ஏதாவது பதில் சொல்லணும் இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு பி கிளியர், we are not looking to sanction India, and our partnership with India is one of our most consequential relationship. Karen Domfrid, US Assistant Secretary for European and Eurasian Affairs said. ஸோ அதே மாதிரி யூஎஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் சாங்ஷன்ஸ் வந்து இந்தியா மேலே போட மாட்டோம், பிகாஸ் இந்தியா வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மார்ச்சில் என்ன ஆயிருக்குன்னா, the US had called India stance on Russia including its refusal to criticize Russia's action in Ukraine is deeply disappointing. ஸோ லாஸ்ட் போன வருஷம் மார்ச்சில் வந்து யூஎஸ் வந்து இந்தியா இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது ரஷ்யா யுக்ரைன் ரிலேஷன்ஷிப்பில். However, the US officials briefing the media made it clear that Washington was now comfortable with the approach that India has taken. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஸோ மெனி மந்த்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, we are comfortable with what decision India has taken. So all of which means that Vladimir Putin, because of his invasion of Ukraine and his weaponization of energy, has lost what has traditionally been Russia's most valued and valuable market for its oil and gas resources. ஸோ பியாட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூஎஸ்காரர் இந்த மாதிரி ரஷ்யா வந்து அவங்கள்ட்ட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் அண்ட் ஆயில் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான பொருளாக இருந்தது. பட் இப்போ வந்து ரஷ்யா அதெல்லாம் கெடுத்துக்கிச்சு யுக்ரைன் இன்வேட் பண்ணி, அண்ட் எனர்ஜி வெப்பனைசேஷன் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்கள்ட்ட நிஜமாக இருக்கிற வேல்யூபிளான விஷயத்த வந்து அவங்க விட்டுடுறாங்க. ஸோ ரேதர் தென் அவங்க இது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறத விட இது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஆர்டிக்கலை முடிச்சிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த எல்லோவில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் மட்டும் இது இல்லை இது அண்ட் இது எடுத்து உங்களுக்கு கொஷின் காட்டுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2009 கொஷின் பார்த்தீங்கன்னா, present group of nation known as G8 started first as G7, which among the following was not one of them ன்னு கேட்குறாங்க. இந்த G7 கண்ட்ரிஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி இப்போ ஸ்டடி படியோட டெலிகிராம் குரூப்பில் ஒரு லிங்க் அமைச்சிருக்கேன், how to remember G7ன்னு எடுத்து பாருங்கள். இப்போ வந்து G8 அப்படிங்கிறது வந்து ரஷ்யா ஜாயின் பண்ணாங்க, அப்புறம் ரஷ்யா வந்து கிரீமியாவை அனெக்ஸ் பண்ணி திருப்பி ரஷ்யா வந்து அந்த குரூப்பிங் ஆஃப் 8லேருந்து வெளில போயிடுவாங்க. ஸோ திருப்பி G7ஆகவே மாறிடுச்சு. ஸோ இதில் எது மெம்பர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அதே மாதிரி சிமிலர் கொஷின், இதுவும் யூபிஎஸ்சியோட கொஷின் தான், சிடிஎஸோட கொஷின். இதில் வந்து எது G7 கண்ட்ரியில் மெம்பர் கிடையாதுன்னு கேட்குறாங்க, நாட். ஸோ இதில் நாட் வந்து ஆஸ்திரேலியா. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சிடிஎஸில் கேட்ட கொஷின், which one of the following was not a member of the meeting of the G8 countries held in Canada in year 2002. ஸோ இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் எது வந்து G8ல் மெம்பர் இல்லை அப்படிங்கிறது. இந்த சிடிஎஸ் 2003ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் கொடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் திருப்பி NDA 2021 கேட்ட கொஸ்டின், இதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். NDA 2ன்னு சொல்லி கீழே ஆன்சர் கொடுங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நேஷன்ஸ் இஸ் நாட் அ பெர்மனெண்ட் மெம்பர் ஆஃப் G7. இது ரொம்ப ஈஸி, அந்த ட்ரிக்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா புரிஞ்சிடும். நான் ட்ரிக்ஸ் இப்போ சொல்லிடுவேன், பட் நீங்கள் அந்த வீடியோ போய் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா மட்டும் தான் அந்த மைண்டில் ஏறும், சரிங்களா? ஸோ ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் வந்து ஹவு டு ரிமெம்பர் ஆல் தீஸ் குரூப்பிங்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன், எடுத்து பாருங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சாவர்னிட்டின்னு இருந்தது இல்லையா, அது ரிலேட்டடாக ஒரே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. கான்செப்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சாவர்னிட்டி யார் அட்வொகேட் பண்ணதுன்னா, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் திங்கர் ரூசோ. ஸோ ரூசோவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜான் லாக், பிளாட்டோ. ஸோ பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், SPA, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். ஸோ இது லைனாக வரும், இவங்க அவங்கவுங்க குரு சிஷ்யர், SPAன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து வென் யூ கம்மிங் டு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து சொசைட்டி, இதெல்லாம் படிக்கும்போது இந்த திங்கர்ஸ் பற்றிலாம் நீங்கள் படிக்கணும். நீங்கள் பாலிட்டியில் 11th ஸ்டாண்டர்ட் புக் பொலிட்டிக்கல் தியரி எடுத்திங்கன்னா இவங்களை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் டனல் டு பைபாஸ் மேங்க்ரூவ்ஸ் வில் ரேஸ் த காஸ்ட் டு 100,000 crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியமான பாயிண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்க்ரூவ்ஸ் ரிலேட்டடான அத்தனை கொஷின்ஸும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபாஸ்ட் ட்ரெயின் ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 7 கிலோமீட்டர் அண்டர் சீ டனல்னால் கடலுக்கு கீழே வந்து டனல் போடுறாங்க.
for the bullet train project in a bid to save 12 hectares of mangrove forest in Maharashtra, Thane Creek. Okay, இப்போ mangrove நான் எப்படி உங்களுக்கு சொன்னேன், மேங்க்ரூவ்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும், அதே மாதிரி க்ரீக்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, மேங்க்ரூவ்ஸ்க்கான ஒரு மெயின்ஸ் கொஷின் இருக்குது, இப்போ ரீசெண்டாக 5 இயர்ஸ்க்குள்ளே கேட்ட மெயின்ஸ் கொஷின் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இயரை மென்ஷன் பண்ணி நீங்கள் கொஷினை மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து க்ரீக்ஸ்னால் என்ன, க்ரீக்ஸ் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேங்க்ரூவ்ஸ் அண்ட் க்ரீக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே போய் நீங்கள் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சிரமப்படாமல் போய் க்ரீக்ஸ்னால் என்னென்னு கூகுள் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் யூ கேன் இது என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அண்டர் வாட்டர் போய் டனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறனால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகிருக்கு. ஆஃப் த மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் corridor project, 21 km stretch from Bandra Kurla Complex Station to Shilphata from 100 crore to 10,000 crore. ஸோ இந்த 21 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து லைக் 100 crore எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்கன்னா இன்டூ 100 டைம்ஸ் வந்து இதோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்டூ 100 டைம்ஸ். ஸோ பில்டிங் அண்ட் அண்டர்கிரவுண்ட் டனல் ஹேஸ் எஸ்கலேட்டட் த காஸ்ட் பை 100 டைம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இன்டூ 100 டைம்ஸ் வந்து மணி வைஸ் அதிகமானாலும் 12 ஹெக்டேர் அளவுக்கு வந்து நம்மளால் மேங்க்ரூவ்ஸை சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. கரெக்டுங்களா. க்ரீக்கில் இருக்கிற மேங்க்ரூவ்ஸை வந்து நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் சொல்லியிருக்காரு. ஸோ கன்ஸ்ட்ரக்டிங் த டனல் இந்த தானே க்ரீக் வில் பி அ மேசிவ் சேலஞ்ச். இது ரொம்ப ஒரு மேசிவான சேலஞ்ச். ஏன்னா வந்து 2 டனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இந்த சைடு ஒன்றும் இந்த சைடு ஒன்றும். அப்புறம் இதை வந்து ஒரு இடத்துல மர்ஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மர்ஜ். ஏன்னா ஒரே சைட்லேருந்து உன்னால் என்ன பண்ண முடியாது, டனலை அப்படியே நோண்டிகிட்டே போக முடியாது. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 2 sides. ஸோ அது மர்ஜ் பண்ணுற இடத்த தான் வந்து டாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்கிங். ஸோ நார்மலாக வந்து கப்பல் வந்து நிற்கிற இடம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்கிங் பிளேஸ் அப்படின்னு. இதையுமே டாக்கிங்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வி ஹேவ் டு என்ஷூர் தட் இந்த டாக்கிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகணும். இது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா இப்படி நம்ம அண்டர் சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த டனல் நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து தண்ணி ஒழுகி வந்துடக்கூடாது. வந்துருச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டிபிஎம் அப்படின்னா வந்து டனல் போரிங் மிஷின்னா டனலை வந்து என்ன பண்ணுறது, அந்த வாட்டர் போடுற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் டிபிஎம்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதோட ஹெட் அதை கட் பண்ணுது பார்த்தீங்களா, அது வந்து 13.1 மீட்டர் டயமீட்டரில் இருக்குங்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் நாங்கள் டிபிஎம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் 5 to 6 மீட்டர் அளவுக்கு தான் டயமீட்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ டயமீட்டரை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் இது வந்து இந்த டனல் வந்து சிங்கிள் டியூப் டனல்னால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒன்று அப்படின்னா டபுள் டியூப் டனல். இங்கே வந்து இங்கே வந்து அவுட் போகிற ட்ரெயின்ஸ்லாம் இப்படி, இன் போகிற ட்ரெயின்ஸ்லாம் இப்படின்னு இருக்கும். பட் இது வந்து சிங்கிள் டியூப் அப்படின்னா ஒரே டியூப்பில் வந்து அவுட் இன் ரெண்டுமே வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டோட்டல் லென்த் பார்த்திங்கன்னா, இந்த காரிடார் இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ரயில் காரிடார். ஸோ தட் இஸ் ஃப்ரம் பாந்த்ரா குர்லா ஷில்ப்தா, அந்த காரிடார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிறது 508 கிலோமீட்டர். அதில் 156 கிலோமீட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மகாராஷ்டிராலே நடக்குது. ஸோ இட் இஸ் லேட்டட் டு கட் த ஷட்டில் டைம். இது என்னென்னா, இந்த காரிடார் போடுறனால, இந்த புல்லட் ட்ரெயின் காரிடார்னால 6 மணி நேரம் பண்ணுற ட்ராவலில் 2 to 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாளாக கிளியரன்ஸ் வாங்க முடியாமல் இருந்தது. ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டோட கிளியரன்சஸ் இல்லாதனால, அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்காதனால அப்படியே நின்றுருந்தது அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த க்ரீனுங்கிற இங்கே எழுதியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் தான் ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஷின். இதில் மேங்க்ரூவ்ஸ், க்ரீக்ஸ் அவ்வளோதான். இதில் என்னென்னா, இந்த தானே க்ரீக் வந்து எங்கே இருக்குது, அது மூலிமா ஏதாவது ரிவர்ஸ் வந்து பாஸ் ஆகுது அந்த இடத்துல அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் காட்டுறேன். மெயின்ஸ் கொஷின்ஸ் நீங்கள் எடுத்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேங்க்ரூவ்ஸ் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஷின் 1996 கேட்ட யூபிஎஸ்சி கொஷின். அசர்ஷன், ரீசன். அசர்ஷன் அப்படின்னா வந்து இட்ஸ் அ ஃபேக்சுவல் பாயிண்ட். ஓகேங்களா. அந்த ஃபேக்சுவல் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரீசன் தான் இதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறத குறைச்சிட்டாங்க, பட் தேர் மைட் பி திருப்பி கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ மேங்க்ரூவ்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷலைஸ்ட் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன் பார்டரிங் சர்டன் சீ கோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து இதில் போட்டு காட்டுறேன். இப்போது
மேங்க்ரூவ்ஸ், இதில் வந்து உங்களுக்கு மேங்க்ரூவ்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு லேண்டு, நிலப்பரப்பு அப்படின்னா இதுதான் வந்து கடல். ஸோ கடல்கிட்ட இருக்கிறது தான் சீ கோஸ்ட். ஸோ இதில் வந்து சர்டன் இடத்துல, சில இடங்களில் மட்டும் வந்து இந்த மேங்க்ரூவ்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லா சீ கோஸ்ட்லையும் உங்களால் இந்த மேங்க்ரூவ்ஸ் பார்க்க முடியாது. ஆமாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட எர்த் இப்படி இருக்குன்னா, ஸோ இது வந்து ஈக்குவேட்டர் 0 டிகிரி, 23.5 டிகிரி நார்த், 23.5 டிகிரி சவுத். இது வந்து ஸோ இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், கரெக்டுங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன் ஆர் ட்ராபிக்கல் ரீஜன். இங்கேருந்து நீங்கள் ஒரு சர்டன் லேட்டிடியூட் மேலே போனீங்க, ஒரு 30 டிகிரி வரைக்கும் போனீங்க அப்படின்னா அது சப்ட்ராபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேங்க்ரூவ்ஸ் மோஸ்ட்டாக வந்து இந்த ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜனில் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான் அசர்ஷன். இதுக்கான ரீசன் வந்து தே ஸ்டெபிலைஸ் த ஷோர்லைன் அண்ட் ஆக்ட் அஸ் பல்வார்க் அகேன்ஸ்ட் என்க்ரோச்மெண்ட் பை சி. இப்போது கடலுக்கும் நம்மளோட நிலப்பரப்புக்கும், ஸோ திஸ் இஸ் த லேண்ட், திஸ் இஸ் த சி அப்படின்னு சொல்லி நடுவில் ஒரு பிரிவினை இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக ஒரு பிரிவினை இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வகையான பிரிவினை தான் வந்து இந்த மேங்க்ரூவ்ஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா, லேண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அகேன்ஸ்ட் த சி. ஏன்னா சீயில் வந்து லைக் வி ஹேவ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது, கரண்ட்ஸ் இருக்குது. ஸோ சி வந்து உள்ளுக்குள்ளே லேண்டுக்குள்ளே வந்து ஃப்ளட்டிங் ஏற்படாமல் தடுக்கிறது வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஸோ இது கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் க்ரீக்ஸ் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் த ஸ்டேட் ஆஃப் குஜராத்? இதில் எந்த க்ரீக் வந்து குஜராத்தில் இல்லை அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ கோரி, கோடாய், கஜர், சர் க்ரீக் வந்து ரொம்ப ஃபேமஸான க்ரீக். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் அங்கே அந்த பார்டரில் இருக்குது. ஸோ இதில் எங்கே வந்து குஜராத், எந்த க்ரீக்குக்கும் குஜராத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் கொடுங்க. CDS 2011 போட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கொடுங்க. இல்லை இந்த கொஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட ஆன்சர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா இது ரெப்படேட்டிவ் ஆர்டிக்கல் தான் ரிகார்டிங் கொலீஜியம். கொலீஜியம் பற்றி ஆல்ரெடி நான் கரண்ட் அஃபேர்ஸில் எடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கொலீஜியம் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ யூனியன் கவர்மெண்ட் நாட் பிளானிங் அ பில் ஆன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ், ரிஜு டெல்ஸ் ராஜ்யசபா. என்னென்னா ரிஜு அப்படிங்கிறது யாருன்னா இஸ் யூனியன் லா மினிஸ்டர். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நாங்கள் பில்லெல்லாம் பாஸ் பண்ணல, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து இட் இஸ் வித் த கொலீஜியம், இதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி மெத்தடு தான். அது ஃபஸ்ட் ஜட்ஜ், செகண்ட் ஜட்ஜ், தேர்ட் ஜட்ஜ் கேஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். திருப்பி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ்ன்னு சொல்லி நாங்கள் ஒரு பில் கொண்டு வர, திருப்பி சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து டிக்ளைன் பண்ண, இந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ இதுக்கு முன்னாடி NJAC அப்படின்னு சொல்லி நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். சுப்ரீம் கோர்ட் வந்து அதை நாட் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கரெக்டுங்களா? இதுதான் ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின். இதெல்லாம் நான் அதில் எடுத்துட்டேன், ரெப்பிட்டேட்டிவ் கொஸ்டின்ஸ் அதிலே இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்கிறாருன்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் டு த ஹையர் ஜுடிஷியரி இஸ் அ கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இட்ஸ் கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். எல்லாம் கலந்தாய்வு பண்ணி தான் பண்ணணும். கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷியரிக்கும் பிரச்சனை வரும். பட் ஆனால் அது மியூச்சுவலாக ஒரு ஹார்மனி, ரெக்கன்சைல்டு அப்படின்னா ஒரு ஹார்மனி, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் உள்ளவங்களை வந்து ஹார்மனைஸ்டாக எடுத்துகிட்டு வரது தான் மியூச்சுவலி ரெக்கன்சைல் டு என்ஷூர் தட் ஒன்லி அண்ட் அப்ராப்ரியேட் பர்சன் இஸ் செலக்டட். ஸோ யார் வந்து அந்த போஸ்டிங்கில் சீட்டில் போய் உட்காரணுமோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம செலெக்ஷன் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுதான் இங்கே பேசுகிறாங்க, லா மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ரிஜு இந்த ரிட்டன் ஆன்சர் வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருனா, இந்த நெகட்டிவ் வென் ஆஸ்ட் இஃப் கவர்மெண்ட் வாஸ் பிளானிங் டு பிரிங் அ பில். ஸோ இல்லை நாங்கள் பில்லாம் கொண்டு வரல, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தட், நாங்கள் பில் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹி வாஸ் ரெஸ்பாண்டிங் டு அ கொஸ்டின் பை ஜவஹர் சர்கார் ஆன் த Trinamool Congress on sharp differences emerging between the government and the Supreme Court with regard to the procedure and power to appoint judges. ஸோ ஏன்னா இங்கே கொலீஜியம் வந்து ஜட்ஜஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து கவர்மெண்ட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? அப்பாயின்ட்மெண்ட், ஓகேங்களா? ரெக்கமெண்ட் பண்ணுறது கொலீஜியம். So, in a separate reply to a different question asked by the leader of the opposition and Congress President Malik Arjun about the government sending back names of the judges that were reiterated by the Supreme Court Collegium, the law minister said that there were 10 such cases. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கொலீஜியம் வந்து இந்த 10 ஜட்ஜை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவோம்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து திருப்பி ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு அனுப்புகிறாங்க.
சில நேம்ஸை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கும் தனியாக ரிப்ளை பண்ணியிருக்காரு. என்னென்னா, அவுட் ஆஃப் தீஸ் 10 ப்ரொபோசல் த கொலிஜியம் ரீஇட்டரேட்டட் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ரெஸ்பெக்ட் டு 3 ப்ரொபோசல். ஸோ இந்த 10ல் வந்து 3 பேர் ஓகே நாங்கள் இதை டேக் கேர் பண்ணிக்கிறோம், 3 பேர் வந்து மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தெர் இஸ் நத்திங் ராங் இன் சென்டிங் பேக் த நேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ரிமைனிங் 7 ரீஇட்டரேட்டட் ப்ரொபோசல் த கொலிஜியம் ஹேட் சாட் அடிஷ்னல் இன்புட்ஸ் ஃப்ரம் ஹைகோர்ட் கொலிஜியம் ஹி செட். ஸோ இந்த ரிமைனிங் 7 வந்து ஹைகோர்ட் கிட்ட அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இப்போ ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஹைகோர்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குவாங்க அந்த ஜட்ஜஸ் பற்றி. ஸோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் தப்பாக எதுவும் அனுப்பிடலையே, ஸோ திருப்பி அனுப்புறதுக்கும் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி, எங்களுக்கு இந்த சென்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கே. So answering another question posed by BJP MP Sushil Modi on the memorandum of procedure to appoint judges, the law minister said the government had written to the Chief Justice of India about setting up a search cum evaluation committee that would have representatives from the union and the state governments. ஸோ என்னென்னா, இந்த மாதிரி மெத்தட்லாம் வேணாம், பட் இப்போ நம்ம திருப்பி பேர் அனுப்புகிறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும்னா கொலிஜியம் திருப்பியும் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கணும். கீழே ஹைகோர்ட் இருந்தோ இல்லை சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ் வாங்கணும். ஸோ அதுக்கு வேணால் நம்ம ஒன்று பண்ணலாம், சர்ச் கம் இவாலுவேஷன் கமிட்டி. ஸோ இவங்க எப்படிப்பட்டவங்க ஏதுப்பட்டவங்க அப்படின்னு ஆல்ரெடி ஒரு கமிட்டி மாதிரி செட் பண்ணி அந்த கமிட்டி அந்த வேலையை பார்க்கட்டுமே, கொலிஜியமுக்கு அந்த வேலை நம்ம கொடுக்க வேணாம், ஒரு கமிட்டி செப்பரேட்டாக செட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுதான் இருக்கிறதுலே முக்கியம். இந்த கொலிஜியமில் ஆல்ரெடி உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டேன். வேக்கன்சிஸ் இதுதான் வந்து ஃபேக்சுவல் பாயிண்ட். இந்த ஃபேக்சுவல்லேருந்து எப்படி நீங்கள் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ டிஸ்கஸிங் தி நீட் டு ஃபில் வேகன்சிஸ் த லா மினிஸ்டர் செட் தட் ஆஸ் ஆன் Feb 6 வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஃபங்க்ஷனிங் ஒன்லி 32 ஜட்ஜஸ் வச்சு தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, பட் 34 ஜட்ஜஸ் இருக்கணும். ஸோ தேர் இஸ் அ வேகன்சி, இதை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ த ப்ராசஸ் டு ஃபில் அப் 2 ரிமைனிங் வேகன்சிஸ் இஸ் அண்டர் கன்சிடரேஷன். இந்த ஹைகோர்ட்ஸ் இதே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் 2 வேகன்சி இருக்குது. ஹைகோர்ட்டில் பார்த்திங்கன்னா 1108 ஜட்ஜஸ் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரென்த்து, பட் 771 ஜட்ஜஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ 337 போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ரெஸ்பாண்டிங் டு அனதர் கொஸ்டின் மிஸ்டர் ரிஜு செட், இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்பர் ஹவுஸோட பெண்டிங் கேசஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் 69,000 பெண்டிங் கேசஸ் இருக்குது. அப்புறம் வந்து நியர்லி 60 lakh கேசஸ் வந்து ஹைகோர்ட்டில் வந்து பெண்டிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கோர்ட்டும் என்ன பண்ணணும், இதை பார்த்தா மட்டும்தான், இது வேகன்சிஸை ஃபில் பண்ணால் தான் இந்த மாதிரி பெண்டிங் கேசஸ்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து இவர் சைட்லேருந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, NDA 2ஓட 2018 கொஷின், எவ்ரி ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை. ஸோ யார் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இன்னொரு சிமிலர் கொஷின் IASல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜட்ஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட் ஆர் அப்பாயிண்டட் பை ஹூம். ஸோ யார் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாரா, இல்லை அந்த ஸ்டேட்டில் இருக்கிற கவர்னரா, இல்லை யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லாவா, இல்லை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா? இதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். IAS 2013 இல்லைனா இந்த கொஸ்டின் அப்படி காப்பி பண்ணி ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல மோஸ்ட்டாக 50-50 நிறைய பேர் நிற்பீங்க, கவர்னராக பிரசிடெண்ட்டாக அப்படின்னு நிற்பீங்க. பட் நீங்கள் கூகுள் பண்ணாமல் ஆன்சர் கொடுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போவோம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். இந்த ஆர்டிக்கலில் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்தியா வில் never abandon the people of Afghanistan, says NSA Dowell, National Security Agency Dowell at Moscow meet. ஸோ மாஸ்கோ வந்து ரஷ்யா. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we are towards an inclusive and representative government in Afghanistan. வெனஸ்டே அன்றைக்கி மீட்டிங் நடந்திருக்கு. நேஷ்னல் செக்யூரிட்டி நாட் ஏஜென்சி அட்வைசர் NSA நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் ஆப்கானிஸ்தானை தனியாக பார்க்க மாட்டோம், ஆப்கானிஸ்தான் மக்களை தனியாக பார்க்க மாட்டோம். ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவோட ஒரு ஃபோர்மோஸ்ட் ப்ரையாரிட்டி உள்ள நாடாக இருக்குது. ஸோ இது வந்து 5th ரீஜனல் டயலாக் வந்து நடக்குது ஆன் ஆப்கானிஸ்தான் பீயிங் ஹெல்ட் இன் மாஸ்கோ. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்ரெஸிங் த டெலிகேட்ஸ், ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் செட் தட் மாஸ்கோ வாஸ் இன் கான்டாக்ட் வித் தாலிபான் ரூலர்ஸ். ஸோ ரஷ்யாவும் ஆப்கானிஸ்தானோட தாலிபான் ரூலர்ஸும் கான்டாக்டில் தான் இருக்கும். ஸோ நிறைய எக்கனாமிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் அண்டர்டேக் பண்ணுவோம், ஆர் அண்டர்வே இன் ஆப்கானிஸ்தான் தட் குட் ஸ்டெபிளைஸ். ஸோ அவங்களோட எக்கனாமி ரொம்ப மோசமாக இருக்குது இல்லையா, ஸோ அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யன் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. ஸோ இன் ஹிஸ் ரிமார்க்ஸ் வந்து டோவல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் நம்ம
லைக் பாஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆப்கானிஸ்தான் கூட. ஸோ அவங்களோட வெல்பீயிங்க்கும் ஹியூமனிடேரியன் நீட்ஸுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஃபார் த நீட் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அண்ட் வில் கண்டினியூ டு கைட் ஆப்கானிஸ்தான், தட் இஸ் காபுல் வந்து ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல், வில் கைட் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He highlighted the heightened threat of terrorism. ஸோ இதுதான் முக்கியம். ஆப்கானிஸ்தானில் வந்து டெரரிசம் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெரரிஸ்ட் குரூப்ஸ் என்னென்னலாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா தாயிஷ், லக்ஷரி தைபா அண்ட் ஜெய்ஷி முகமது, இதெல்லாம் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நியூஸில் இருந்தது. ஸோ இவங்க தான் டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லி யார் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஆப்கானிஸ்தானில் இந்தந்த டெரரிஸ்ட் குரூப்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ இது சொல்கிறது யார், ஹூ கிளாசிஃபைஸ் திஸ் குரூப் ஒரு இண்டிவிஜுவல் அஸ் டெரரிஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் காட்டுறேன். ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், ப்ரிலிம்ஸ்க்குன்னு சொல்லி முக்கியமான விஷயம் டெரரிஸ்ட் குரூப்ஸ். ஓகேங்களா, அதுதான், இதுதான் முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரீஜனில் இந்த டெரரிஸ்ட் குரூப்ஸ்லாம் இருக்காங்க. செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் இருக்கணும். ஸோ அதுக்கான டயலாக்ஸ்லாம் நம்ம பேசுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த டயலாகில் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு. ஸோ he emphasized that Afghan territory should not be used for terrorism and that natural resources ஆப்கானிஸ்தான்ட்டு நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆப்கானிஸ்தானோட வெல்ஃபேருக்காக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து நம்ம இன்னும் தாலிபான் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணல. பட் இருந்தாலும் technical team stationed at the Indian embassy in Afghan capital has been overseeing the humanitarian assistance that India has been providing over the past year. So நம்ம வந்து லாஸ்ட் 1 இயராக வந்து ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மிஸ்டர் டோல்ஸ் presentation stated that an inclusive and representative dispensation is in the larger interest of Afghan societyக்காக இன்க்ளூசிவாக எடுத்துகிட்டு வருவோம். இப்போ வந்து உலகத்தில் இருக்கிற எந்த எக்கனாமியில் ஸ்டெபிளைஸ்டாக இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஆப்கானிஸ்தான்லையும் இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்காகவும் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இது என்ன, எதுக்காக இதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக யூனியன் பட்ஜெட்டில் ஆப்கானிஸ்தானோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் நீட்ஸ்க்கும் 200 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் வந்து இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னா, லைக் NSA நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் ஃப்ரம் கிர்கிஸ்தான், சைனா, கசகஸ்தான், ஈரான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இவங்க எல்லாருமே வந்து இந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 3rd ரவுண்ட், இது வந்து 5th ரீஜனல் ரவுண்ட், 3rd ரவுண்ட் வந்து டெல்லியில் நடந்தது 2021 நவம்பரில். அவ்வளோதான், இந்த ஆர்டிக்கல் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கு முக்கியமானது வந்து இந்த விஷயம் மட்டும்தான், யார் வந்து இவங்கள டெரரிஸ்ட்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ கொஷின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு பெரிய ஆர்டிக்கல் மாதிரி இருக்கும். பட் இதுலேருந்து ப்ரிலிம்ஸ்க்கும் முக்கியமான பாயிண்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும், மெயின்ஸ்க்கும் முக்கியமான பாயிண்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா, இந்த வருஷம் நீங்கள் மெயின்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா see to that you write all this point when questions வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு, இந்தியா ஃப்ரான்ஸ் ரிலேஷன்ஷிப் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ரைட் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இது எங்கே வரும்னா இந்தியா ஃப்ரான்ஸ் ரிலேஷன்ஷிப் பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்குள்ளே வரும். சப் ஹெட்டிங் உங்களுக்கு நான் கேட்குறேன், இப்போ சிலபஸ் வைஸ் கொஷின் கேட்குறேன். இப்போது இந்தியா அண்ட் நேபரிங் கண்ட்ரீஸ் வந்து ஒரு டாபிக், இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ் ஒரு டாபிக், அந்த அதர் கண்ட்ரீஸ் தான் பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகேங்களா, இது எந்த பார்ட் ஆஃப் த GS சிலபஸ்க்குள்ளே வருது, மெயின்ஸில் கேட்குறேன். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ப்ளோரிங் த ப்ளூ இன் த இந்தியா ஃப்ரான்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன இந்த ஆர்டிக்கலில் அப்படின்னா, இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து 25 வருஷம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்குள்ளே இருக்கிறோம். ஐ மீன் ஒருத்தரோட நீட்ஸை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுறோங்கிறாங்க. ஸோ 1998 சைன் பண்ணது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். அண்ட் போக போக இட் ஹஸ் கெயின்ட் மொமெண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நம்ம வந்து க்ளோஸ் டைஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இன் ரெஸ்பெக்ட் டு பீஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ட்லி தேர் டிசையர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஸோ யார் மேலேயும் யாருமே ஓவர் டாமினேட் பண்ணாமல் இல்லை டாமினேட் பண்ணாமல் அவங்க அட்டானமி வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. there is no real substantive disagreements between the two nations. ஸோ நம்மளுக்கு வந்து பெருசாக ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், இதை நான் அவன்கிட்ட சொன்னேன் அவன் இதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்டலாம் டிஸ்அக்ரிமெண்ட் கிடையாது. ஃப்ரான்ஸ் வந்து ஒரு முக்கியமான கீ ட்ரேடிங் பார்ட்னர் இந்தியாவுக்கு. ஆனுவலாக நம்மளுக்குள்ளே எவ்வளோ ட்ரேட் நடக்குதுன்னா 12.42 பில்லியன் அளவுக்கு ட்ரேட் நடக்குது ஃபார் 2021-2022 டேட்டா. அண்ட் 11th லார்ஜஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்டர் இன் இந்தியா. ஸோ கியூமுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா 10.31 பில்லியன் கிட்ட. தட் இஸ் ஃபியூ நோட் ஃப்ரம் 2000 to 2022. ஸோ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ இங்கே நான் சைடில் எழுதுகிறேன், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் கலந்து தான் வரும்.
எஃப்டிஐ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10% மேலே வந்து ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரான்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே பண்ணுற அந்த எஃப்டிஐ வந்து 1.70% இருக்குது இன் கம்பேரிங் டு ஆல் அதர் நேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 10.31 பில்லியன் அப்படிங்கிறது நம்ம ஓவராலாக உள்ளே வர எஃப்டிஐலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 1.70. ஸோ ஒரு பிக் பிக்சருக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர் இந்தியாவுக்கு. அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் சப்ளையர். 2017 2021 டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பிக்கஸ்ட் சப்ளையர். ஃபஸ்ட்டு லார்ஜ் யார், நம்மளுக்கு அதிகமாக வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளை பண்ணுறது யாருன்னு சொல்லுங்கள். ஸோ இது ரெண்டில் ஒன்றா தான் இருக்கும். ஒன்று யூஎஸ்ஏ இல்லைனா ரஷ்யா. இதில் ரெண்டில் யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஃப்ரான்ஸ் வந்து ஒரு முக்கியமான மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக இருந்திருக்கு ஃபார் க்ரூஷியல் டிஃபென்ஸ் டீல்ஸும் மிலிட்ரி என்கேஜ்மெண்ட்ஸ்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஸ்கார்பின் கன்வென்ஷனல் சப்மரைன்ஸ் தண்ணிக்குள்ளே போகுதுலே அந்த சப்மரைன்ஸ் வந்து டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸ்க்கு அந்த டெக்னாலஜி தெரியும், அது இந்தியாவில் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆஃப் 2005. அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹேவ் ரிசீவ்டு 36 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ். இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. ரஃபேல் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் கொஷின். ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து நம்மளுக்கு 36 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வீவ் காட். அண்ட் டாடா குரூப்ஸ் வந்து தே ஹவ் சைன்ட் வித் ஏர்பஸ். ஏர்பஸ் அப்படிங்கிறது பஸ்ஸு கிடையாது, இட்ஸ் அ கம்பெனி நேம். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக டாடா குரூப்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னா C295 டாக்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை வந்து தயாரிக்கிறதுக்காக. ஸோ வடோடரா குஜராத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து தயாரிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க, ஒன்றா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வடோடரா குஜராத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு மேட்ச்சில் கேட்கலாம். ஸோ திஸ் லைன் இஸ் டு பி எக்ஸ்பேண்டட் டு அதர் சிவிலியன். ஸோ இந்த சைடு மிலிட்ரி மட்டும் இல்லாமல் சிவிலியன் அண்ட் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ இது மட்டும் இல்லாமல் மிச்சம் இதர அக்ரிமெண்ட்ஸும் நம்ம போட்டிருக்கோம் ஃப்யூச்சருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபர்தர் ஃபோர்ட்டிஃபைட் வித் ரொபஸ்ட் நெட்வொர்க் ஆஃப் மிலிட்ரி டயலாக்ஸ் வந்து இன்னும் அதிகமாக நம்ம வந்து என்கேஜ் ஆகிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் ஒன்றா நம்ம பண்ணியிருக்கோம். இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ், லைக் வருணா நேவி சைடில், அப்புறம் கருடா வந்து ஏர்ஃபோர்ஸ் சைடில், சக்தி வந்து ஆர்மி சைடில். ஸோ இந்த வருணா, கருடா, சக்தி இது மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வா கா சா அப்படின்னு சொல்லி. சக்திக்கு எஸ்ஹெச் வரும், பட் நீங்கள் எஸ்ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வேறு எந்த கண்ட்ரீஸ்லாம் இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் வாஸ் ஃபர்தர் அண்டர்ஸ்கோர்ட் இந்த ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட் பை ஃப்ரெஞ்ச் அம்பாசிடர் டு இந்தியா. வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இமானுவல், ஃப்ரான்ஸ் வந்து இட்ஸ் அ வில்லிங் பார்ட்னர் ஃபார் இந்தியா ஆஸ் இட் பில்ஸ் இட்ஸ் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் பேஸ் ஃபார் த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபார் கிரிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஃப்ரான்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மிலிட்ரிலன்னு சொல்லியிருக்காரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸில். ஸோ ஆஸ் த காம்ப்ளெக்சிட்டிஸ் இன் இன்டர்நேஷனல் ஜியோபாலிட்டிக்கல் ஆர்டர் ஹவ் எமர்ஜ், போத் கண்ட்ரீஸ் ஹவ் ஒர்க் டுவர்ட்ஸ் அ டீப்பனிங் அண்ட் ப்ராடனிங் ஆஃப் தியர் கோஆப்ரேஷன். ஸோ என்ன தான் உலகத்தில் வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தாலும் நல்லா திக்காக தான் நாங்கள் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரான்ஸ் வாஸ் அமாங் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரீஸ் வித் விச் இந்தியா சைன்ட் சிவில் நியூக்ளியர் டீல். வந்து நம்ம ஃபஸ்ட்டு சைன் பண்ண கண்ட்ரீஸில் ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து ஃப்ரான்ஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சிவில்னு எதுக்கு அங்கே வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க? நியூக்ளியர் டீல் இதனால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாரிஸ் வந்து ஃப்ரான்ஸ் ஆல்சோ பிளேட் அ கிரிட்டிக்கல் ரோல் இன் லிமிட்டிங் இந்தியாஸ் ஐசோலேஷன் இன் த நான் ப்ராலிஃபரேஷன் ஆர்டர் ஆஃப்டர் த 1998 நியூக்ளியர் டெஸ்ட். ஸோ என்னென்னா பொஹ்ரான் டெஸ்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து நியூக்ளியர் டெஸ்ட் அண்டர் கிரவுண்டில் போய் அப்துல் கலாம் இருந்த டைமில் நம்ம பண்ணோம், ஏபிஜே அப்துல் கலாம் இருந்த டைமில். ஸோ பொஹ்ரான் டெஸ்ட் 1, 2 அப்படின்னு இருக்கும். பொஹ்ரான் எந்த இடத்துல இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை பொஹ்ரான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணப்போ யூஎஸ் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க, நீங்கள் நியூக்ளியர் கெப்பாசிட்டிஸ்லாம் டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்தியா வந்து ஐசோலேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து ஃப்ரான்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் வேறு எதுக்கு ஃப்ரான்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு பெர்மனெண்ட் மெம்பர்ஷிப் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆனால் சைனா வந்து நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. பெர்மனெண்ட் 5 நேஷன்ஸ் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த 5 நேஷன்ஸும் ஒன்றா ஒத்துக்கிட்டால் தான் வெளியிலேருந்து இன்னொரு நேஷன் பெர்மனெண்ட் மெம்பர்ஷிப் வாங்க முடியும் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில். பட் சைனா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது இல்லாமல் நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்பில் வந்து நம்ம மெம்பர் கிடையாது. நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்புக்குள்ளே நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரான்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் எஃப்டிஐ, அதுக்கப்புறம் ரஃபேல், நியூக்ளியர் இது இல்லை சப்ளையர்ஸ் குரூப். இது ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஷின்.
இங்கெல்லாம் எழுதுனேன், நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். ஸோ அது இல்லாமல் நம்மளும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அண்ட் வி ஹாவ் அ கமிட்மெண்ட், நம்மளும் ஃப்ரான்ஸும் வந்து வி ஹாவ் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இம்பேக்ட், அதனால் வந்த பின்விளைவுகள். ஸோ டெல்லி அண்ட் பாரிஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் தி ஜாயிண்ட் எஃபர்ட்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் லான்ச் த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஐஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் நம்ம 2015 ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா சேர்ந்து ஒன்றா ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒன்றா சேர்ந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே எழுதுகிறேன், இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து மேரிடைம் டைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் பெருசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இண்டோ பசிபிக் ரீஜன் ரொம்ப முக்கியமான ரீஜன். ஸோ இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஒன்றா பேட்ரோல் பண்ணலாம். இப்போ சைனா வந்து உள்ளூர் வீட்டு இருக்காங்க இல்லையா எல்லா இடத்துலையும், ஸோ நம்ம ஒன்றா பேட்ரோல் பண்ணலாம். லைக் இந்த இடத்துல வந்து எந்த வகையான டிஸ்அக்ரிமெண்ட்ஸும் காஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மேரிடைம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ, ஃபேர் அண்ட் ஓப்பன் ரீஜனாக இருக்கணும், போத் இண்டோ அண்ட் பசிபிக் ரீஜன். ஸோ அதுக்காக நம்ம மேரிடைம் செக்யூரிட்டி, ரீஜனல் கோஆப்ரேஷன், இந்த கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். இது இல்லாமல் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து செப்டம்பர் 2022 தேவ் அக்ரீட் டு சம்திங் தட் இஸ் கால்ட் இண்டோ பசிபிக் ட்ரைலேட்ரல் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் ஃபண்ட். ட்ரை அப்படிங்கிறப்போவே 3 கண்ட்ரி வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்தியா, இன்னொன்று ஃப்ரான்ஸ், இன்னொரு கண்ட்ரி வந்து UAE, சரிங்களா? 3 பேர் சேர்ந்து தொடங்கின அந்த ஃபண்டு தான் இது. ஸோ இது எதுக்காக இந்த ஃபண்ட் அப்படின்னா, சஸ்டைனபிள் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்காக ஃபார் இந்த இண்டோ பசிபிக் ரீஜனில் உள்ள கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போன்னு. ஸோ the 2 partners have formed a trilateral grouping with UAE to ensure maritime domain awareness. ஸோ மேரிடைம் ரீஜன்னா என்ன, அதுக்கான அவேர்னஸ் வந்து மிச்ச கண்ட்ரீஸ்க்கெலாம் கொடுக்கணும். இது உங்களுக்கும் இந்த இடத்துல வந்து பங்களிப்பு இருக்குது, எவனாவது உள்ளே வந்தானா நீங்களும் வந்து எதிர்க்கலாம், ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு. ஸோ எந்த ரீஜன்லேருந்தால் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காலேருந்து பசிபிக் ரீஜன் வரைக்குமே நம்ம சேர்ந்து ஒன்றா செயல்படுவோம் அப்படிங்கிறாங்க. இது இல்லாமல் இப்போது இந்தியாவுக்குமே ஃப்ரான்ஸுக்குமே வந்து சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது ரிலேட்டட் டு ரஷ்யா அண்ட் யுக்ரைனோட அந்த வார் கிரைசிஸ் வந்தது இல்லையா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, விளாடிமிர் புட்டின்கிட்டையும் ஜெலன்ஸ்கிட்டையும் பேசி, ஏன்னா இப்போது ஜெலன்ஸ்கியை விளாடிமிர் புட்டின் போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னா யுக்ரைனே அவ்வளோதான் காலி, அந்த இடமே இனிமேல் வந்து ப்ராஸ்பர் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா எல்லா உலகம் முழுக்க வந்து அதோட ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் 2 பேருக்குமே வந்து விளாடிமிர் புட்டினுக்கும் நாங்கள் யுக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கிக்குமே வந்து இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவும் ஃப்ரான்ஸும் நிறைய நடுவில் நின்று ஓப்பன் கம்யூனிகேஷன் வழிவகுத்து கொடுத்தாங்க, சரிங்களா? அது இல்லாமல் சைனாவோட கன்சர்ன் இருக்குது. ஏன்னா சைனா வந்து ரைஸ் ஆஃப் சைனா எல்லா இடத்துலையுமே இருக்குது. சைனாவோட அக்ரெசிவ் பிஹேவியர் ரீஜனலி, குளோபலி, இது எல்லாமே வந்து ஒன்றா ஒர்க் பண்ணி இந்த இண்டோ பசிபிக்கை ஒரு சேஃபான, இம்பேலன்ஸ்க்கு போகாத ஒரு ரீஜனாக நம்ம மாற்றுவோம். இது இல்லாமல் மச் பொட்டன்ஷியல் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, டிஃபென்ஸ், மேரிடைம், கவுண்டர் டெரரிசம், இதெல்லாமே இண்டோ பசிபிக் ரீஜனில் நம்ம ஒன்றா பார்த்துப்போம். இது இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து டிஜிட்டைசேஷன், சைபர், க்ரீன் எனர்ஜி, ப்ளூ எக்கனாமி, ஓஷன் சயின்ஸஸ், ஸ்பேஸ், இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து வி நோ ஈச் அதர், அவங்களோட தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம எதெல்லாம் வந்து இன்னொரு கண்ட்ரி மேலே டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம 2 பேருக்கும் தெரியும். ஸோ ரிலேட்டட் டு ரிலேஷன்ஷிப் வித் சைனா அண்ட் ரஷ்யா கூட நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ லாங் ஸ்ட்ராட்டஜிக் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் உள்ளது, ஓகேங்களா? ஸோ காமன் இன்ட்ரெஸ்ட்க்கு டுவர்ட்ஸாக நம்ம ஒர்க் பண்ணுவோம் அண்ட் வீல் பில்ட் அ ஸ்ட்ராங் ரெசிலியன்ஸ் அண்ட் ஃபர்தர் இன்னும் நிறைய கொலாபரேஷன் வந்து ஒன்றா பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே நான் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இதை நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் 2023க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ பசிபிக் ட்ரைலேட்ரல் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் ஃபண்ட், அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் பாருங்கள், சிடிஎஸ் 2022 இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் would be considered as FDI. FDIனா என்னது? இது ஆப்ஷன் ரீட் பண்ணிங்க அப்படின்னா, ஃபாரின் கம்பெனி பையிங் ஷேர் அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேர் வாங்கினாங்க அப்படின்னா 10% கூடி கீழே கூடி வாங்கலாம். அப்போ வந்து FPI ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஃபாரின் கண்ட்ரி பென்ஷன் ஃபண்ட் இன்வெஸ்டிங் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், திருப்பி அதே தான். இப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பென்ஷன் ஃபண்டு உள்ள கம்பெனி வந்து பென்ஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பென்ஷன் காசை வந்து தேல் இன்வெஸ்ட் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், அதுவும் FPI தான். அ ஃபாரின் மர்ச்சன்ட் பேங்கர் பையிங் ஷேர்ஸ் ஃப்ரம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், இப்போது வெளியில் வந்து ஒரு ஃபாரின் மர்ச்சன்ட் பேங்கர் இருக்கான், அந்த மர்ச்சன்ட் பேங்கர் வந்து ஹீ இஸ் இன்வெஸ்டிங் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், அதுவும் FPI தான். அ ஃபாரின் என்டிட்டி செட்டிங் அப் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் செட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் FDI. ஏன்னா அது 10% மேலே இருக்கும். ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா?
ஸோ அப்போ அது வந்து இட்ஸ் அன் அசெட். எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு அசெட். அதுக்கு நிலம் தேவை, பில்டிங் தேவை, உள்ளுக்குள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. இது எல்லாமே எஃப்டிஐக்குள்ளே வரும். 2012 UPSC கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் இன்க்ளூட் எஃப்டிஐ இன் இந்தியா? சப்சிடரிஸ் ஆஃப் ஃபாரின் கம்பெனிஸ் இன் இந்தியா. இப்போ வெளிநாட்டில் உள்ள ஒரு கம்பெனி 1, அந்த கம்பெனி 1A இந்தியாவில் அதே சப்சிடரி வைக்குதுன்னா அது எஃப்டிஐயா? மெஜாரிட்டி ஃபாரின் ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் இன் இந்தியன் கம்பெனி. இப்போ இந்தியன் கம்பெனி வந்து 100% ஷேர் வெளியிடுறாங்க. ஸோ அதில் வெளிநாட்டிலேருந்து வர ஒரு கம்பெனி வந்து அதில் 50% ஷேர் வாங்கிட்டான். ஸோ மெஜாரிட்டி ஃபாரின் ஈக்விட்டினா ஷேர். ஸோ அதில் வந்து ஹோல்டு பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், ஹோல்டு பண்ணுறாங்க மெஜாரிட்டி. கம்பெனிஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபினான்ஸ் பை ஃபாரின் கம்பெனிஸ். இப்போ வெளிநாட்டில் உள்ள கம்பெனி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ 100% இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கம்பெனியை தொடங்குறாங்க. வால்மார்ட் அங்கே இருக்குன்னா வால்மார்ட் இங்கே ஒன்று தொடங்குறாங்க. ஸோ இது வந்து எஃப்டிஐயா? ஆமாம். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிலே கொடுத்துறான். போர்ட்ஃபோலியோனா லெஸ் தென் 10%, அது எஃபிஐக்குள்ளே வந்துடும். ஸோ 1, 2 and 3 ஆப்ஷன் டி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். 2001 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின் பாருங்கள். லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் எஃப்டிஐ வந்து எதுக்கு போச்சு இந்தியாவில்? வந்து ஃபுட்டுக்கு போச்சா, இன்ஜினியரிங்கா, எலக்ட்ரானிக்ஸா, இல்லை சர்வீஸ் செக்டருக்கு போயிருக்கான்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது வந்து 2001 படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த வருஷத்தோட பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வேயை வச்சு இதை நீங்கள் என்ன பண்ணணும்? எக்கனாமிக் சர்வே, நாட் பட்ஜெட், எக்கனாமிக் சர்வேல வந்து இந்த டேட்டாஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி சிமிலர் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டட் டு இந்த நான் ரஃபேல் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 2015 இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து தே அக்ரி டு கன்க்ளூட் அண்ட் இன்டர்கவர்மெண்டல் அக்ரிமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ரஃபேல் மீடியம் மல்டி ரோல் காம்பேட் ஏர்க்ராஃப்ட்க்கு நம்ம வந்து சைன் பண்ணோம். நெக்ஸ்ட் அது மாதிரி சிமிலர் கொஷின்ஸ் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, சீட்டா அண்ட் சேத்தாக் 5 ஆர் த நேம்ஸ் ஆஃப் வாட்? நேம்ஸ் ஆஃப் வாட்னா ஹெலிகாப்டர்ஸ். ஸோ இந்த ஹெலிகாப்டர்ஸ், இந்த சீட்டா அண்ட் சேட்டாக் எந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து வாங்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த இன்டர்நேஷ்னல் ஏர்க்ராஃப்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிஃபெக்ஸ் ஃபார் இந்தியா? ப்ரிஃபெக்ஸ் அப்படின்னா இப்போது நம்ம வண்டி ஒன்று எடுக்கிறோம், அந்த வண்டியில் வந்து TN43, TN29 அப்படின்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இந்தியன் ஏர்க்ராஃப்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ப்ரிஃபெக்ஸ் என்ன வரும் அப்படின்னா VTன்னு வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். VTயோட ஃபுல் ஃபார்மும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கம்மிங் டு நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப். இது சீரியஸில் கேட்டிருந்தாங்க, சாரி யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. 2016 கேட்டிருந்த கொஷின் இது. நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் வந்து ஹேஸ் 24 countries as its members-ன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் த NSG. ஸோ இந்தியா NSG மெம்பர் கிடையாது. அந்த ஆர்டிக்கல்லே நம்ம பார்த்தோம். நம்ம உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி சைனா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, இதுலேயும் சரி அதுலேயும் சரி. ஸோ அப்போது கேட்டிருந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்போது NSGயில் வந்து 24 countries இருந்தாங்க. இப்போ எவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 only. ஸோ இதோ இங்கே இருக்குது 2008 UPSC கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி 2008னா 10 வருஷம் கழிச்சு 2018 திருப்பியும் அதே மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் அ கண்ட்ரி பிகமிங் மெம்பர் ஆஃப் த NSG? இப்போ NSGயில் ஒரு கண்ட்ரி மெம்பர் ஆயிடுச்சுன்னா அதோட பின் விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இட் ஹேவ் ஆக்சஸ் டு த லேட்டஸ்ட் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் நியூக்ளியர் டெக்னாலஜி. இப்போ NSGயில் வந்து ஒரு மெம்பராக இருக்குன்னா அதில் ஒரு கண்ட்ரி ஏதாவது டெக்னாலஜி புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதோட டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதுக்குள்ளே இருக்கிற அத்தனை மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு கொடுக்கணும். இப்போ NSGயில் மெம்பர் ஆகிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக த ட்ரீட்டி ஆன் நான் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதுலேயும் மெம்பர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ட்ரீட்டி ஆன் நான் ப்ராலிஃபரேஷன் வந்து தனி, NSG வந்து தனி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தனியாக மெம்பர்ஷிப் வந்து வாங்கணும். ஸோ இதுக்கான ஆன்சரும் 1 only மட்டும்தான். நெக்ஸ்ட் 2010 கேட்ட CAPF கொஷின் பாருங்கள். இந்தியாவில் வந்து நியூக்ளியர் பவர் 4th ஆஃப்டர் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா, தெர்மல், ஹைட்ரோ, ரெனியூபிள், அதுக்கப்புறம் 4ஆவதாக நியூக்ளியர் நிற்குதுங்கிறாங்க. இதுவும் நீங்கள் வந்து எக்கனாமிக் சர்வேலேருந்து அப்டேட் பண்ணிக்கணும். இந்தியா இஸ் அ நான் சிக்னேட்டரி ஆஃப் த நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. நான் சிக்னேட்டரினா நம்ம அதில் மெம்பர் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் த நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப். உங்களுக்கே தெரியும் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். அப்போ ஆப்ஷன் 3 எடுத்துட்டிங்கன்னா இல் பி லெஃப்ட் வித் 1, 2, 1 only. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 and 2. இந்தியா வந்து NSGலையும் மெம்பர் இல்லை, நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டிலையும் மெம்பர் இல்லை. நான் ப்ராலிஃபரேஷன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்காதீங்க, ஃபார் த கேஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு தயாரிக்காதீங்கன்னு சொல்கிறது தான் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. இதில் என்னென்னா சில நாடுகள் வந்து நாங்கள் மட்டும் வச்சுப்போம், மிச்சமெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் பண்ண ஒரு குரூப்பிங் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 2. நெக்ஸ்ட் கொஷின் இது ரிலேட்டட் கொஷின் தான்.
சிடிஎஸ்கில் கேட்டிருந்தாங்க 5 permanent members of the Security Council UNSC இருக்குது பார்த்தீங்களா, அது only countries recognized as nuclear weapon states under the nuclear non-proliferation treaty. உங்களுக்கு நான் சொன்னேன், இதில் வந்து சில கண்ட்ரிஸ் இருந்துப்பானுங்க, இவங்க என்ன சொல்லுவானுங்க, நாங்கள் மட்டும் தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுக்கணும், மிச்சவங்களாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் பண்ண ஆர்கனைசேஷன் ஒரு ட்ரீட்டி தான் இந்த NNPF ட்ரீட்டி. ஸோ இதில் வந்து ஆமாம் 5 permanent members யாருன்னு உங்களுக்கு நான் கேட்டிருந்தேன். அந்த 5 permanent members தான் they are the nuclear weapon states சொல்கிறாங்க. The term of non-permanent members of the council is 5 members. இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் இந்த 5 பேர் P5. இது இல்லாமல் நான் பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட டேர்ம் எவ்வளோ ஆண்டுகள் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இது தப்பு, 5 yearsங்கிறது தப்பு. எவ்வளோ ஆண்டுகள் அவங்க வந்து நான் பெர்மனெண்ட் மெம்பராக அதில் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து 1 only. இன்னொன்று பாருங்கள், which of the following countries is not a member of the nuclear suppliers group? ஸோ ஈரான் வந்து இதில் நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்பில் மெம்பர் இல்லை, சைனா கண்டிப்பாக இருப்பான். ஸோ உங்களுக்கு நான் கேட்டிருந்தேன் 24 மெம்பர்ஸ் அப்படின்னா அந்த 24 மெம்பர்ஸ் இப்போ எவ்வளோ கரண்ட்டாக இருக்காங்க, அது யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்கேஸ் அந்த நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸை ட்ரிக்ஸ் மூலயமா ஞாபகம் வச்சுக்க முடியும், உங்களால் ஒரு ட்ரிக் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், இது வந்து 2016 UPSC கொஸ்டின். ISA வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் UNCCCயில் ஃபார்ம் பண்ணதா 2015லன்னு கேட்குறாங்க. ஆமாம். அலையன்ஸ் இன்க்ளூட் ஆல் தி மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். யுனைடெட் நேஷன்ஸில் வந்து இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ் அத்தனை பேர் 193க்கு மேலே இருக்காங்க. அத்தனை பேருமே வந்து ISAவில் எப்படி மெம்பராக இருக்க முடியும்? இல்லை. ஸோ சில கண்ட்ரிஸ் மட்டும்தான் மெம்பர்ஸ். இப்போ கரண்ட்டாக 121 மெம்பர்ஸ் வந்து தே ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் ISA. ஸோ இல்லை அப்டேட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லுங்கள். 121 லாஸ்ட் ஒரு 6-7 monthஸ்க்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. இதுக்கு முன்னாடி என்னென்னா, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்களோ, ஏன்னா டேரக்ட் சன்லைட் வர இடம் அது, ஸோ அவங்க மட்டும் தான் மெம்பராக இருக்க முடியும்னு இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ். அதுக்கப்புறம் இல்லைங்க யார் வேணாலும் மெம்பராக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 only. அவ்வளோதான், கொஷின்ஸ் அவ்வளோதான், டாபிக்ஸும் அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி கிவ் தம்ஸ் அப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் டூ. அண்ட் நீங்கள் இதர குரூப்ஸில் இருந்தாலும் யூ கேன் ஷேர் திஸ். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும், நம்ம ஸ்டடி படியில் என்னென்ன கோர்சஸ் போயிட்டு இருக்குன்னு தெரியணும் அப்படின்னாலும் கீழே வந்து யூ ஹேவ் அ நம்பர் டு கால் பண்ணி கேளுங்க. மெசேஜ் பண்ணால் சீக்கிரம் ரிப்ளை வராது. ஸோ உங்களுக்கு சீக்கிரம் ரிப்ளை வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கால். அவ்வளோதான். தேங்க்யூ.